imaginators, welcome to my channel தமிழ் K-popers. ஸோ நீங்கள் இப்போ நம்ம கேட்க போகிறது கதை கேட்போமா செக்ஷனில் விச் இஸ் ரெசிடென்சி. ஐயோ எபிசோட் 17 நினைக்கிறேன், கரெக்டா? ஐ திங்க் ஸோ. அதை பார்க்க டைம் இல்லை. ஓகே ஃபைன், கதைக்குள்ளே போகலாமா? ஸோ லாஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, நம்ம ஒரு சூப்பர் சாங்கோட எண்ட் பண்ணியிருப்போம். எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அண்டு சில பேர் கேட்டிருந்தாங்க, இது என்ன சாங்கு, நல்லா இருக்குது, ஃபுல்லாக பாடி அனுப்புங்க அப்படின்னு ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாரு நம்ம வாய்ஸுக்கு உண்டான மதிப்பை அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, நம்ம வந்துட்டு பாடி வந்துட்டு ஒரு நாள் போடலாம். ஓகே. அண்டு அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு என்ன இது, ஐயோ அந்த படம் பேர் மறந்து போச்சு. இது கேடிவியில் அடிக்கடி போடுவாங்க. இது பிரியாமணி மூவி. ஓகேயா? ஸோ நான் அந்த சாங் பாடுறப்போ நான் அது என்ன படம் எதுன்றது போடுறேன். எனக்கு அந்த படத்தில் இருக்க அந்த ஆல்பம் ஃபுல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேறு லெவல் ஃப்ரீக் அந்த ஆல்பம்க்கு. அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சாங்னா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது ஏஆர் ரஹ்மான் சாரோட ஆல்பமில் வர ஒரு சாங் தான். ஓகேயா? சரி, நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாமா? நம்ம டே வந்துட்டு இவகிட்ட யூனா கிட்ட அந்த சாங் பாடிக்கிட்டே டேயுவை பார்த்தீங்கன்னா கதையை சொல்லிக்கிட்டு இருக்கானா. அதே போல் சாங்கு பாடாமல் நம்ம ஜேகே வந்துட்டு மெக்ஸுக்கிட்டேயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இவங்க 2 பேரும் வேறு வேறு பிளேஸில் ஃப்ளைட்டில் உட்காந்து பேசிட்டு வராங்க. ஓகே, இன்றைக்கி எபிசோடில் வந்துட்டு இன்றைக்கி பார்ட்டில் வந்து என்ன நம்ம மெயினாக பார்ப்போம் அப்படின்னா, டேயுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கதையை தான். ஓகே சரி, இதுதான் வந்து மெயின். ஓகேயா? ஸோ வாங்க வந்து கதைக்குள்ளே போகலாம். ஸோ ஜேகேக்கு என்ன நடக்க போது தெரிஞ்சு சோகமாக இருக்கான். அதுக்கு முன்னாடி ஓகே ஃபைன், அந்த பாட்டில் வர வரி போலையே வந்து இவனுக்கு இன்வைட் வந்து இருக்குமா. எதுக்கான இன்வைட்டு? இவன் காதலிக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போய் இவனை வந்துட்டு இவனோட லவ்வை வந்து பலி கொடுக்க, இவனுக்கு வழி கொடுக்க இவங்க கும்பிட்ற கடவுள் வந்து முடிவு எடுத்துட்டாங்க. ஓகேயா? ஸோ இன்வைட் போயிடுச்சு. நம்ம டேயுவை கூட்டிகிட்டு சிட்டிலேருந்து வரா அப்படி. ஓகே, ஜேகேக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் சோகமாக இருக்கான். ஜோயாவுக்கு விஷயம் தெரியாமல் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கா. டே அண்ணாவும் டேயுபேவும் கல்யாணம் பண்ணிட்டா சிட்டியில் அவங்க ஒன்றா இருப்பாங்க. அப்போ நம்மளும் போயிட்டு அவங்க கூட ஒன்றா இருக்கலாம் என்னன்னா அப்படின்னு சொல்லி ஜேகேட்ட ஜோயா சொல்ல, என்னண்ணா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜேகேக்கு மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு வித பயம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், ஜோயா வந்துட்டு இன்றைக்கி நைட்டு எப்படியும் கல்யாணம் முடிஞ்ச கையோட வேட்டையை ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால் நம்ம ஜோயா அதெல்லாம் பார்த்து செஞ்சு பயந்துடக்கூடாது குழந்தை அப்படின்றதுனால இன்றைக்கி நைட்டு நீ ரூம்லேயே இருக்கணும், வெளியே வரக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லவும் வாட் ஏன் அண்ணா அப்படின்னு சொல்லி அது கேட்க, சொல்கிறேன்லம்மா அதை செய் அப்படின்னதும் அண்ணா ப்ளீஸ் அப்படிங்குது. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கொஞ்சம் கோவப்படான்னு தெரிஞ்சதும் நான் சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி மிரட்டவும், ஓகே ஓகே பிரதரோட அந்த இதுவை காட்டாராம்மா, ஹிம் கார்டு அப்படின்னு இல்லை நம்ம அந்த இது வந்து காட்டாராம்மா, ஒப்பா காடை. அவளும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இதுவும் சொல்லிவிட, சரி அண்ணா ஓகே நான் வெளியே வரல, எதுக்குன்னு கேட்டது ஒரு குத்தமா, சரி ஓகே நான் அண்ணாட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் நினைக்க, இந்த பக்கம் அந்த புள்ளி கசின்ஸ் வந்துட்டு வராங்க. டேட்டை நல்லா விசாரிக்க தாத்தா டேக்கு வந்துட்டு காலர் போ செட் பண்ண மூஞ்சி அப்படியே வாடி போயிருக்கு. அவனுங்க வந்துட்டு ஒரு மாதிரி தன்னால் நீ எதுக்கு வந்துட்டு சோக பாடலாம் செய்யலை, ஆனால் இன்றைக்கி நைட்டு நீ வந்து வேதனைப்படுவடா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க புள்ளி பண்ணிட்டு போக டேக் ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால் அவன் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுருக்க தாத்தா கேட்குறாரு, என்ன டேயும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை தாத்தா அது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி சோகமாக பேச பாட்டி அந்த நேரம் பார்த்து சந்தோஷமாக ரூம்குள்ளே வராங்க. டேயோங் என் செல்ல பேரனுக்கு இவ்வளோ சீக்கிரம் இன்வைட் வரும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்லவும் பார்க்குறான், என் மேலே கோவம் ஒன்றும் இல்லையே பாட்டி அப்படின்னதும் இவங்க பார்த்துட்டு, கோவம்தான், நீ இந்த வழியெல்லாம் தாங்கக்கூடியவன் கிடையாது, நான் அதுக்காக தான் உன்கிட்ட படித்து சொன்னேன், இந்த காதல் கத்திரிக்காலாம் வேணாம், நீ படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், ஆனால் பாட்டி அப்படின்னு சொல்லி கை பிடிக்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டி பிடிக்க, இல்லை பாட்டி நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, அது போல் நீங்கள்
டே ஃபேஸில் இருக்க வருத்தத்தை பார்த்துட்டு, "என்னாச்சு டே கண்ணா? நீ ஓகே இல்ல?" அப்படின்றாங்க. பாட்டி, "டேயு" அப்படின்னு சொல்லி டேயும் கேட்க, "டேயுக்கு ஒன்றும் ஆகாது. நாங்க இருக்கோம்." அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லவும், "நான் பார்த்துக்கிறேன். என் பேரை என்கிட்ட கேட்டு நான் இதை செய்யாமல் போவேன்னா என்ன?" அப்படின்னு சொல்லவும், "என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன்." அப்படின்னு சொல்ல தாத்தா பார்க்குறாரு. ரெண்டும் பேசுறதை பார்த்துட்டு, "புரியல. நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? பலி?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பலி கொடுப்போம். ஆனா இந்த முறை வேணாமே." அப்படிங்கிறாங்க பாட்டி. தாத்தா பார்த்துட்டு, "ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "தாத்தா ப்ளீஸ் தாத்தா, என்ன ஏன்னு கேட்குறீங்க? அவ என் டேயு தாத்தா. அவளால் கண்டிப்பாக முடியாது. அவ பாவம் தாத்தா." அப்படின்னு சொல்லி ஆள ஆரம்பிக்கிறான் டேயுங்க. அவ அவ கையில் சின்னதாக கட்டானா கூட அவள் துடிச்சு போயிடுவா. ஆனால் இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு தெரியும்ல என்ன நடக்கும்னு. டே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸ் ஆக பதட்டப்பட, டே அம்மாவும் அந்த நேரம் உள்ளே வராங்க. டே பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு, "டேங்கா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வர, "திஸ் இஸ் நாட் ஃபேர்." அப்படிங்கிறது தாத்தா. "இட்ஸ் ஃபேர். இந்த வீட்டோட மூத்த வாரிசு. அது மனசு வலி தாங்கக்கூடாது." "ஓ அப்படியா? அதுவும் உங்கள் கடவுளை வழிபடுற அந்த புத்தகத்தில் போட்டிருக்கா?" அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க, ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பாட்டி வந்துட்டு கொஞ்சம் ஓரவஞ்சனை பார்க்குறாங்க. அவங்க மூத்த வாரிசுங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு நினைக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்துட்டு டேயங்கோட அம்மா பார்த்துட்டு, "மாமா என்னாச்சு? ஏன் கோவப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்போ அப்போ இவ எப்படி உயிரோட இருக்கா? அதுக்கு காரணமும் நீதானா?" அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட கேட்க, "அந்த மெய்டு இவளுக்கு பதிலாக அன்னைக்கு இறந்தாங்க. உனக்கு விசுவாசமாக இருந்தவங்க, அவங்க எப்படி கொன்னுட்டு நீ நீ உன் பிள்ளைங்க செத்தாலாச்சும் திரும்ப வருவாங்கன்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? ஆனால் மெய்டு நமக்காக விசுவாசமாக வேலை பார்த்தவங்களெல்லாம் கொன்று குவிச்சிங்களே, அதெல்லாம் உனக்கு தப்பாக படலையா?" அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டியை கேட்க, "உன்னால் முடியாதுல்ல, அதான் அவங்க உடலை நீ தகனம் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கத்த, "இல்லை மாமா, அன்னைக்கு நான் உண்மையாகவே அந்த கேமில் ஜெயித்தேன் மாமா." அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லவும், "நோ, நான் நம்ப மாட்டேன். இவ ஏதோ சதி பண்ணுறா. யாரும் பேச வேணாம்." அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டி மேலே கோவப்பட, பாட்டி பார்த்துட்டு கொஞ்ச நாளாகவே தாத்தா வந்துட்டு இவங்க மேலே கோவமாக இருக்காங்களா. அவங்க மூத்த பொண்ணு, அதாவது ட்வின்ஸில் ஒரு பொண்ணு வந்துட்டு கோமா ஸ்டேஜில் கிடக்கிறா, இன்னும் கண்முழிக்கல. இன்னொரு பொண்ணு என்னடான்னா இறந்தே போயிட்டா. திரும்ப வருவாளா என்னன்றது தெரியல. இவங்க தான் வந்து 10 இதுக்கப்புறம் பலிக்கு உயிரோட வருவாங்க அப்படி இப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒருத்தர் வெளியே இருக்கணும், ஒருத்தர் வந்து டார்க் வேர்ல்டில் இருக்கணும். 2 பேருமே செத்து போயிட்டாங்க. எப்படி வருவாங்க செய்வாங்கன்னு தாத்தாக்குள்ளே நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால, ஆனால் பாட்டி அவங்க பாட்டு சந்தோஷமாக இருக்காங்களே, ஆனால் அவளுக்கு பிடிச்ச பசங்களை மட்டும் காப்பாற்றுறாளே அப்படின்னு சொல்லி ஒரு நியாயம் இல்லாமல் ஒரு கேம் விளையாடுறாங்களே, ஒரு 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 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுக்கு வருத்தம். ஓகே, அதனால பாட்டி மேலே கொஞ்சம் அவர் கோவமாக தான் இருக்கார். அதை வந்து கேட்டுட்டு நம்ம பாட்டிக்கு, "நான் வந்து எதுக்காக இதை பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் இப்படி வார்த்தைகளால் என்னை காயப்படுத்துறீங்க ஹனி?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, "நோ, ஐ டோன்ட் வாண்ட் எனி ஃபக்கிங் ரீசன்ஸ். நீ என்ன சொன்ன? எனக்கு அடுத்து என் அடுத்த ஜென்ரேஷனுக்கு மந்திர சக்தியை கொண்டு வரணும், அதுக்காக பலி கொடுக்கணும், உன் கடவுள் கேட்டுக்கிட்டதால் நீ இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்ன. ஆனால் இது தப்பாக தெரியலையா? நீ மற்றவங்களோட வலியை கண்டு சந்தோஷப்படுற. நோ, அதை மட்டும் சொல்லாதீங்க. நான் அப்படிப்பட்டவ இல்லை. மற்றவங்க வலியை கண்டு நான் சந்தோஷப்படுறேன்னா, நான் என் பொண்ணை தியாகம் பண்ணியிருக்கேன். நான் யாரையும் யூஸ் பண்ணல. எனக்கு அந்த வலி வேதனை அது இருக்குது. இங்கே வளர்ந்த எல்லா பிள்ளையும் என் பிள்ளை தான்." "அப்படியா? ஏன்? எதுக்காக இந்த வலி? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா? நான் தான் சொன்னேனே, என் அப்பா அம்மா எங்களுக்கு எந்த ப்ராக்டிஸும் கொடுக்கல. நாங்கள் அப்போ சின்ன பசங்களாக இருந்ததுனால எங்களுக்கு நாங்கள் ஒரு விச்சஸ் குடும்பத்தில் பிறந்தவங்க தான். நாங்கள் நார்மலான மனுஷங்க கிடையாது. ஆனால் எங்களுக்கு எந்த மந்திர சக்தியும் அப்போ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த உலகத்தில் எங்கள் மரபு, எங்கள் பண்பாட்டை காப்பாற்றணுன்னு எங்களுக்கு சக்தி வேணும். எங்கள் அடையாளம் எங்களுக்கு வேணும். எங்களால் சாதாரண மனுஷங்களை போல் இங்கே இருக்க முடியாது. எங்களோட மரபு, மனுஷங்க நீங்கள் இந்த உலகத்தில் வாழ எந்த அளவுக்கு தகுதி இருக்கோ அதே போல தான் எங்களுக்கும் இங்கே வாழ தகுதி இருக்குது.
இந்த உலகம் மனுஷங்களுக்கு மட்டுமானதில்லை, எங்களுக்கும் சொந்தம்தான். புரியுதா? அப்போது வாழ வேண்டிதானே மனுஷங்களோட மனுஷங்களா, மனிதர்களை போலவே. எதுக்கு இந்த பவர்ஸ்லாம் சொல்லு? ஏன்னா எங்களை வாழ விட மாட்டாங்க. அப்படி இந்த இந்த சக்திலாம் இல்லைன்னா எங்களால் வாழ விட மாட்டாங்க. எங்களை எரிச்சு கொன்னுடுவாங்க. யார் சொல்லு? யார்? நீ சொல்லுவியா அந்த டிராகுலா, வேம்பயர், ஜின், டீமன் இவங்களாமா? இவங்கள தான் சொல்கிறியா? ஆமாம், மனுஷங்களுக்கு ஆபத்து மனுஷங்களால் ஏற்படும். இல்லை, மனுஷங்களோட எதிரி சில நேரம் இயற்கையாக கூட மாறும். ஆனால் எங்களை போல் ஆட்களுக்கு, எங்களோட இனத்துக்கு எதிரி எங்களை போல் மனிதர்களை போலவும் இல்லாமல் இங்கே இருக்க மற்ற இனத்தால் எங்களுக்கு ஆபத்து. எங்களை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க எங்களுக்கு பவர்ஸ் வேணும். இந்த உலகத்தில் நாங்களும் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு பவர்ஸ் வேணும். என் அப்பா அம்மா, என் பிரதர்ஸ், என் அப்பா அம்மாவோட சிப்ளிங்ஸ்னு சொல்லி எல்லாரையும் கொன்று எரிச்சாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு தெரியும்ல? எங்கள் கூடவே எங்களை நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணவன் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் அந்த டிராகுலா. அவனுக்கு கேட் கீப்பர் ஆகணும், டார்க் வேர்ல்டுக்குள்ளே போகணும், அந்த வேர்ல்டை ஆட்சி பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. அந்த கிங் டிராகுலாவை எங்கள் அப்பா நம்பி ஏமாந்து போயிட்டார். கடைசியில் மனுஷங்க முன்னாடி அவனுடைய சுயநலத்துக்காக எங்கள் அப்பாவை அவர் ஒரு விச்சுங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். அதை பார்த்ததும் மனுஷங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி, எங்கள் வாழ்க்கையை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியல, பயந்தாங்க. எங்களை பற்றின தப்பான இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணி வச்சதுனால அவங்க பயந்தாங்க. அதனால் என் குடும்பத்தையே எரித்து கொன்னாங்க. எங்கள் பவர்ஸ் வீக்காக இருக்கிறத தெரிஞ்சு அவன் இந்த விச்சஸ் ரெசிடென்சியை அடையிறதுக்காக எங்கள் பேரண்ட்ஸை கொன்னான். எதுக்கு, ஏன், அவனுக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க, ஏன்னா எங்கள் குடும்பம் தான் கேட் கீப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய டார்க் வேர்ல்டுக்கு கேட் கீப்பராக இருந்தோம். டார்க் வேர்ல்டோட கேட் இங்கே தான் இருக்குது. அதனால் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா இது சாதாரண வீடுன்னு? இது வீடு இல்லை, டார்க் வேர்ல்டோட வாசல். யார் அவன்? அவன் என் அப்பாவோட நண்பன். அவனுக்கு டார்க் வேர்ல்டை ரூல் பண்ணணும்னு ரொம்ப வருஷம் ஆசை. அதை பற்றி தெரிஞ்சதும் என் அப்பா அவனை தடுத்தார். அப்போதான் அவன் எங்கள் அப்பாவை, அவர் யாரோ ஒரு குழந்தை அடிபட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தப்போ அந்த குழந்தை படுற வேதனையை பார்க்க முடியாமல் டாக்டராக இருந்த என் அப்பா அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி வலியை போக்கினார். என் குடும்பத்தில் எல்லாருமே இந்த உலகத்துக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தோம். இங்கே இருக்க யாருக்கும் மனுஷங்களை அழிக்கணும், வதைக்கணும்னு எந்த விருப்பமும் இல்லை. மனிதர்களோட உலகத்தில் எங்களுக்கான இந்த இடத்த நாங்கள் தக்க வச்சுக்க பார்த்தோம், அவ்வளோதான். எங்கள் அப்பா அம்மா அவங்க சிப்ளிங்ஸ்கிட்ட சொல்லுவார், 15 வயசுக்கு மேலே தான் குழந்தைங்களுக்கு பவர்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லி, அவங்களோட வேண்டை சூஸ் பண்ணுற உரிமையும் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க. அதனால தான் எனக்கும் என் சிஸ்டர்ஸ்க்கும் எந்த பவர்ஸும் இல்லை. ஆனால் என் அப்பா இப்போ நான் என்ன செய்கிறேனோ அதை எனக்கும் செஞ்சார். அவரோட பொண்ணு ரெட் வெல்வெட் ஆகிய எனக்கு மட்டும் கூப்பிட்டு சில மந்திரத்தை மட்டும் தற்காப்புக்காக சொல்லி கொடுத்தாரு. எங்களோட கடவுளை வணங்குற முறையவும் சொல்லி கொடுத்தாரு. கடவுள்கிட்ட நாங்கள் எப்படி வரம் கேட்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதை யூஸ் பண்ணி தான் டார்க் வேர்ல்டில் இருக்க எங்கள் கடவுள்கிட்ட எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவனை பழி வாங்க பவர்ஸ் கேட்டோம். ஆனால் அதுக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே அந்த அரக்கன் டிராகுலா, கிங் டிராகுலா வந்துட்டான். டார்க் வேர்ல்ட் கேட் ஓப்பன் ஆகியிருந்ததை அவனுக்கு வசதியாக இருந்ததால் உள்ள நுழைய அவன் முயற்சி பண்ணான். ஆனால் அவனால் முடியல. அவனோட ஆத்மா, அவனோட சோல் மட்டும் டார்க் வேர்ல்டுக்குள்ளே போயிடுச்சு. அவனோட உடம்பு எரிஞ்சு சாம்பலாக போச்சு. நான் போட்ட சில ஸ்பெல்லால். அந்த கண்ணாடி வழியாக வந்த நெருப்பு தீ அவனை எரித்து சாம்பலாக்கிடுச்சு. ஆனால் அந்த தீ என்ன எதுவும் பண்ணலை. அப்போ என்கிட்ட அது சொன்னது இதுதான், கண்டிப்பாக வர காலத்தில் எங்கள் விச்சஸ் வம்சமே அழியிற சூழ்நிலை வரப்போகுது. மற்ற இனத்தால்,
அதை காப்பாற்றிக்க நாங்கள் தவம் இருக்கணும்னு சொன்னார். எங்களோட தவத்தில் வலியும் வேதனையும் கலந்து இருக்கணும்னு சொன்னார். மன வலி, மனசு வலிமையாக இருக்கணும்னா நம்ம ஆசைப்பட்டு யார் கூட வாழணும்னு விருப்பப்படுறோமோ அவங்க கூட இருந்தாலே போதும். ஆனால் அதே மனசு வலியும் வேதனையும் சுமக்கணும்னா நம்ம ஆசைப்பட்டவங்க நம்ம கூட இல்லாமல் இருக்கணும். நம்ம கண் முன்னாடி அவங்க வலியும் வேதனையும் அடையிறத பார்த்து நமக்கு வலி கூடும் இல்லையா? அதை தான் சொன்னார். நம்ம காதலிக்கிறவங்கள நம்ம பலி கொடுக்கணும். அதனால் அது 10 பலி கேட்டுச்சு. நாங்கள் பலி கொடுத்து முடிக்க எங்களுக்கு எங்கள் இனத்தை காப்பாற்றிக்க சக்தி கிடைக்கும்னு சொன்னார். எங்கள் எதிரிக்கிட்டேருந்து காப்பாற்றிக்க எங்களுக்கு பவர்ஸ் வேணும். நாங்கள் இந்த கேட் கீப்பராக இருந்து டார்க் வேர்ல்டை காப்பாற்ற எங்களுக்கு பவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்துட்டு அவங்களுடைய இதுவை வந்துட்டு சொல்ல, தாத்தா யார்கிட்ட இருந்து நீங்கள் காப்பாற்றிக்க போகிறீங்க அப்படின்னதும் எங்கள் எதிரிட்ட இருந்து அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக முதல் 2 பலி என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எங்களுக்கு அவங்க 2 பேரையும் நாங்கள் வந்துட்டு பலி கொடுத்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பவர் கூடுச்சு. இந்த கோட்டையை சுற்றி பாதுகாக்கிறதுக்காக மந்திர வலையை போட்டோம். அப்புறம் இன்னொரு பலி என் 3rd சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவங்க குழந்தைங்க கண்ணு முன்னாடியே அவரை பலி கொடுத்தோம். அவங்களுக்கு புரிதல் வரும், நம்ம யார், எப்படிப்பட்ட பிறவி, சாதாரண மனிதர்கள் போல் நம்ம இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்றதுக்காகத்தான் நான் எங்கள் அப்பா சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்பெல் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை நான் முறியடித்தேன். இல்லை, அவங்களும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சேன். எல்லாரையும் பலி கொடுத்தேன். ஏன் எல்லாரையும் பலி கொடுத்த? ஏன் உனக்குன்னு வந்தப்போ நான் கொடுக்கலையா? என் பொண்ணுங்களை நான் பலி கொடுக்கலையா? என் பையன், அவனோட வாரிசு இந்த வீட்டுக்கு முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு சரியாக எங்களோட பண்பாட்டை கற்றுக் கொடுக்க போகிறது அவங்க 2 பேர் தான். ஏன் பசங்கன்றதுக்காக இல்லை, அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அவங்களுக்கு கூட துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும். அதுக்காகத்தான் அவங்களுடைய பார்ட்னர்ஸை மட்டும் நான் விட்டு வச்சேன். என் பையனுக்கு என் மருமகள் துணையாக இருக்கணும், அதே போல் என் பேரனுக்கும் அப்படின்னு சொல்லி டேவிங்க பார்க்க தாத்தாக்குனா இது சுத்தமாக பிடிக்கல. நடந்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எல்லா பேர பசங்களும் ஒன்று தான், எல்லா மருமகன்களும் ஒன்று தான், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வந்து ஹேப்பன் ஆகணும். ஆனால் உன்னோட ஜென்ரேஷனை மட்டும் நீ பாதுகாக்கிற அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேச, ஆனால் பாட்டி வந்துட்டு புரிய வைக்கிறாங்க, இல்லை இவங்க தான் வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லா ஸ்பெல்லையும் வந்து கற்றுக் கொடுக்க போகிறாங்க, செய்ய போகிறாங்க. அதனால் இவங்க வந்து அந்த வலியும் வேதனையும் தாங்கிக்க வேணாம், இவங்க ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக இருக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் அவங்களோட நியாயத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, டேக்கு வந்து கல்யாணம் ஆனாலும் டேயுவை நாங்கள் காப்பாற்றுவோம், கேமெல்லாம் நடக்கும். இதை வந்துட்டு வெளியே போய் சொன்னால் ஆல்ரெடி அவனுங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா? உங்கள் பிள்ளைங்க மட்டும் வந்து எப்போ பார்த்தாலும் தப்பிக்கிறாங்க, செய்கிறாங்க, நாங்கள் மட்டும் சாகுறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் வந்துட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க, மறைச்சி வச்சே இந்த விஷயத்த வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம டே வந்துட்டு ஒரு பக்கம் பாட்டி எப்படியும் நம்ம டேயுவை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டு இருக்கான். ஓகேயா? ஆனால் தாத்தாவுக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல. நடந்தால் வந்து எல்லோரும் வந்து நேர்மையாக இருக்கணும், செய்யணும், எல்லாருக்கும் நடக்கிறது உன் பிள்ளைங்களுக்கும் நடக்கணும், அது என்ன வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் வாக்குவாதத்தில் ஈடுபட டே பார்க்குறான். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி ப்ளீஸ் வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்ல, இவங்க இங்கே ரூமில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அதாவது பாட்டி வந்துட்டு ஓரவஞ்சனை பார்க்குறாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அவங்க பசங்களை மட்டும் காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து மேட்ரு. வெளியே ஒரு கசின் வந்துட்டு ஒட்டு கேட்டுடுறான். நேராக போயிட்டு மீதி இருக்க கசின்ஸ்ட்டை வந்துட்டு சொல்ல, அவங்களுக்கு நான் செம்ம கோவம். ஏன் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து டீச் பண்ணக்கூடாதா? அவங்க பிள்ளைங்க தான் வந்து டீச் பண்ணணுமா? இந்த வீட்டில் பிறந்தவங்க தானே நம்ம அம்மாக்களும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு ரொம்ப வந்து கோவப்படுறானுங்க. அந்த ஆளுமையை கொடுத்தா என்ன, நம்மளை அந்த புக்கை வந்து படிக்க விட்டாங்களா? ஏதோ சும்மா டேவை வந்துட்டு படிக்க விட்றாங்கன்னு பார்த்தா அவங்க வந்துட்டு அந்த மந்திர புக்கை
புக் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்மளெல்லாம் படிக்க விட மாட்டேங்கிறாங்க, டேங்க மட்டும் படிக்க விட்டாங்க. நான் அப்பயே நினச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமாம், நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனும் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு காண்டில் இருந்தான் இல்லையா, அவன் வந்து சொல்ல, பாட்டிக்கு அந்த வழி புரியல. அவங்க அவங்களுடைய லவ்வோட சந்தோஷமா தானே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த வலி புரியல. எங்க அம்மாங்க வந்து படுற வேதனை அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசுறாங்க. அஃப்கோர்ஸ் பாட்டி மட்டும் தானே அவங்க ஆளோட இருக்காங்க. மீதி அவங்களுடைய 3 சிஸ்டர்ஸ் அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பலி குடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ, அதனால அவங்க அம்மாங்கலாம் படுற வேதனை வந்துட்டு அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காச்சு பூச்சுன்னு சொல்லி ரொம்ப வந்து டென்ஷன்ல இருக்கானுங்க இந்த கசின்ஸு. இன்னைக்கு வந்துட்டு பாட்டி என்ன நெனச்சாலும் சரி, டேயுவ போட்டு தள்ளுறது தான் அப்படிங்கிற மாரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்க. அதாவது கேமுங்கிறது நடக்கத்தானே போகுது. பாட்டி ஒரு ப்ளே பண்ணா, நம்ம ஒரு ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி இவனுங்க வந்துட்டு இருக்கானுங்களா. ஸோ, பாட்டிக்கும் அந்த காதல இழக்கிற வலிய வந்து காமிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசிட்டு இருக்க, அவங்க தான் அப்பா, அம்மாவ இழந்து அதெல்லாம் என்ன இழப்பு? அதுவும் இல்லாம எங்க அம்மாலாம் அவங்க கணவர இழந்துட்டு இருக்கப்போ, இவங்க மட்டும் சந்தோஷமா இந்த வயசுலயும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, "டேய் வாய மூடு. பாட்டிய விட தாத்தா நல்லவரு. நம்மள நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுவும் இல்லாம இவ சொன்னால்ல, தாத்தா நமக்காகவும் பரிஞ்சு பேசினாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல, போதும் அவரு பார்த்து கிழிச்சது. எனக்கு பாட்டிக்கு அந்த மரண வலிய கொடுக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சைக்கோ மாரி வந்து சொல்ல, ஒரு பொண்ணு பாத்தியா, நம்மள மைண்ட்ல வந்துட்டு இவ்ளோ கேவலமா யோசிக்கிறதால தான் பாட்டி அவங்க டேய வந்து கேட் கீப்பரா ஆக்கலான்னு பார்க்குறாங்க போல அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல, டே நம்மள மாரி இல்ல அப்படிங்கிற அவ, வாய மூடு. என்ன பாசம் பொத்துட்டு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கத்துறான். இங்க பாருங்க, தப்பா எதுவும் யோசிக்காதீங்க. அது தப்பா தான் முடியும். ஆமா, நாங்க தான் தப்பா யோசிக்கிறோம். இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறானுங்க. இன்னைக்கு நைட்டு கேம் கண்டிப்பா நடக்கும். என்ன கேம் வந்தாலும் சரி, நம்ம இலக்கு அந்த டேயோட உயிர பறிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு அந்த சைக்கோ கசின் வந்து சொல்ல, இந்த கேமெல்லாம் சும்மா நம்ம கண் துடைப்புக்கு தான். டேயுவ காப்பாத்தணும்னு நெனச்சா கண்டிப்பா காப்பாத்திருவாங்க. டேய் இருக்கான், பாட்டி இருக்கான், டேயோட அம்மா, அப்பா எல்லாரும் இருக்காங்க. அதுவும் இல்லாம பாட்டி சொன்னாங்கன்னா, கண்டிப்பா நம்ம அம்மாக்களும் அவங்க பேச்ச தான் கேட்பாங்க. இதெல்லாம் போக இந்த ஜேகே இருக்கானே, அவன் அத விட மோசமானவன். கண்டிப்பா டேயுவ காப்பாத்திருவாங்க அப்படின்னு சொல்லி, அவ கேம் விளையாட வந்து டைம் எடுத்துரும். அதுங்களையும் விடிஞ்சிரும். விடிஞ்சா அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பொண்ணு, இல்ல விடியாது. அவ உயிர் என் கையால தான் போகும் அப்படின்னு அந்த சைக்கோ கசின் சொல்லவும், அப்புறம் முக்கியமா அவ பாடி அது அது செதஞ்சு போகுது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி, செதஞ்சு போய் அந்த உயிரை வந்து எடுக்கணும் அப்படின்னதும், என்ன சொல்ற? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவ பாடி நல்லா இருந்தா அதை பதப்படுத்தி அவளை உயிரோட வர வைப்பாங்க. 10வது பலிக்கு அப்புறம் டேக்கு அது கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, எப்படியும் பாடியை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ 10th அந்த பலி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட லவ் அவங்க வந்துட்டு கூப்பிட்டா அந்த சோல் வந்துட்டு அந்த பாடியோட சேர்ந்து திரும்ப வந்துடும் இல்லையா. ஸோ அதனால் அந்த பாடி நல்லா இருந்தால் தானே அதை பதப்படுத்தி வச்சு டேக் அந்த 10வது இதுக்கப்புறம் பலி கொடுத்ததுக்கப்புறம் அவனோட லவ் திரும்ப கிடைக்கும். அது வந்து கிடைக்கக்கூடாது, அவளை சிதைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சைக்கோ கசின் இன்னைக்கு டே அலறதை நான் பார்க்கணும், கதறதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைக்கிறான். நான் சொல்கிறத கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம் கொடூரமானவன் போல். அதனால் இப்படி சொல்லவும் எல்லாரும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இவனுக்கு பயந்துக்கிட்டு சொன்னாலும், அப்படியே சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ இன்னைக்கு நைட்டு இவன் சகவாசமே நம்ம வச்சுக்க கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட சேர்ந்தா நம்ம பேரும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சில பேர் வந்து முடிவு எடுக்கிறாங்க. சிலர் வந்துட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேயா. அப்படியே வந்துட்டு கட் பண்ணா இவங்க இந்த பக்கம் இந்த பிளான் போட டேயுவை தூக்கியே ஆகணுன்ற ஒரு பிளானு. ஒரு பக்கம் நம்ம பாட்டிம்மா, அதுக்கப்புறம் சில பேர் வந்துட்டு அவங்க வந்து டேயுவை காப்பாற்றணும் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. ஓகே. தடால் புடால்னு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது விச்சஸ் ரெசிடென்சியில். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஊர் ஜனங்க எல்லாம் டவுனில் இருக்க மக்கள் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேக்கு சந்தோஷம், ஏன்னா பாட்டி தான் சொல்லிட்டாங்கல்ல, எதுவும் ஆகாதுடா பேராண்டி, நான் பார்த்துக்கிறேன், உன் ஒய்ஃபை வந்து நான் காப்பாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகேக்கு தெரியாததால் அவன் போகிறான். டே அண்ணா பாவம் வருத்தத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போக, ஆனால் டேங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்ததும் இவன் உள்ளே போகிறானா, டே திரும்பி சந்தோஷமாக அப்படியே டே அப்படின்னு சொல்லிட்டு டே குக்கி அப்படின்ட்டு, வாவ்
செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கடா அப்படின்னு சொல்ல அண்ணா போனா நீ வேற அப்படிங்கிறான் ஜங்குக்கு. என்னடா அப்படின்னதும் சரி சொல்லு நான் எப்படி இருக்கேன், உனக்கு என்னண்ணா நீ அழகாக தான் இருக்க அப்படின்றான். ஆஹாஹா மேரேஜ் முடிஞ்சதும் நான் டேயூவை சிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சூப்பர் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு அங்கே எங்கள் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சூன் இந்த இயர் ஸ்கூலிங் முடிஞ்சதும் என் 2 செல்ல குட்டீஸையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு டேயுங்க வந்துட்டு ஜோயாவையும் ஜேகேவையும் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, அண்ணா ஆனால் இன்றைக்கி நைட்டு டேயு அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, டே பார்க்குறான், உண்மையை சொல்லிடுறான். பாட்டி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் கேமு கண்டிப்பாக தான் நடக்கும். அது என்ன கேமாக இருந்தாலும் அவளை எப்படியாவது காப்பாற்றணும்டா. டேய் நீயும் அவளை எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ணி விட வழி பண்ணணும். விடிகிற வரைக்கும் அவள் உயிர் எப்படியாச்சும் காப்பாற்றி விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், நம்ம காப்பாற்றிட்டோன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுடா. அம்மா எப்படி அந்த கேமில் ஜெயிச்சு தப்பிச்சாங்க அது போலடா அப்படின்னு சொல்லவும் இவன் பார்க்குறான். அப்படியா, அப்படியும் ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்க, இருக்குடா அப்படின்னதும் கண்டிப்பாக அப்போ நான் ஹெல்ப் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல, ஜேகேக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. கண்டிப்பாக அண்ணா கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் சரிடா டைம் ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி டேங்க வந்து இதுக்கு வந்து கூப்பிட்றாங்களா, வெட்டிங் இதுக்கு கூப்பிட்றாங்களா, அவன் அங்கே கிளம்புறான். போகிறப்போ ஜேகே ஆனால் அண்ணா நான் அப்படின்னா டேயுக்கு நம்ம விச்சஸுங்கிறத இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரிஞ்சா என்ன, அண்ணோட தான் வேனிஷ் பவர் இருக்குல்ல, எல்லாத்தையும் அவள் மைண்ட்லேருந்து மறைய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும், அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த நைட்டை மட்டும் கடந்துட்டோன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான்டா நம்ம லைஃப் செட்டில் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவங்க 2 பேரும் போக, இந்த வீட்டு பக்கம் டேயுவை இனிமேல் கூட்டிகிட்டே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலில் நடந்து போக, ஜோயா டேயு ரூமில் அழகாக ரெடியாகி டேயு அவங்க அப்பா கை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. பார்க்குறான். ஒரு அப்படியே சொல்லி சாரி ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண, இவன் வந்து அப்படியே டேயுவை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். டேயுங்க அழகிய சிண்ட்ரெல்லா சிண்ட்ரெல்லா என்னுள் வந்தாள், அவள் வந்து நெஞ்செல்லாம் லட்சம் மின்னல் தந்தாள், முதல் முறை பெண்ணின் வாசம் வீசுதே, முதல் முறை முக்தி நிறை வந்ததே அப்படின்ட்டேயோ அழகா அவளோட ப்ரைடல் ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப சிம்பிளாக ஓகேயா, அந்த கிராண்டாக பெருசாலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது. நம்ம டேயங் தான் பார்த்து பொண்டாட்டிக்காக சூஸ் பண்ணியிருக்கா. அவள் அப்படியே நடந்து வரா. மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, ரொம்ப சிம்பிளான பொண்ணாக இருப்பா போல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிக்கிறாங்க. அவளுமே இந்த ஊருக்காரி தானே, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படியே பார்த்துட்ருக்காங்க. மெதுவாக அவள் முன்ன நோக்கி நடந்து வர, ஓ என்ன எனக்கேதான் நீ அறிமுகம் செய்தாய், உன்னை எனக்குள்ளே விதைகவும் செய்தாய், ஒன்றா ரெண்டா இந்த அவஸ்தைன்னு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே மெல்ல முன்னாடி வந்து நின்றுட்டு வெட்டிங் வாப்ஸ்லாம் கொடுத்துட்டு அவள் கையை பிடிச்சி அப்படியே ரிங்கு போட்டு விட, யூ மேக் கிஸ் த பிரைட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கலை. பேஷனேட்டாக 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேயு கண்ணில் அவன் அந்த காதலிச்சவனை கரம் பிடிச்ச சந்தோஷம் அப்படியே ஆனந்த கண்ணீரில் அவன் மிதந்துக்கிட்டு இருக்க. அப்படியே மெல்ல தொடச்சி விட்றான். நோ நீ எதுக்கும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, லவ் யூ டூன்னு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்க. கட் பண்ணால் இட்ஸ் டைம் டு சூஸ் த கேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயுக்கு விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி, இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குது, நாங்கள் வந்து ஒரு கேம் விளையாடுவோம், அந்த கேமில் நீ ஜெயிச்சாதான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீ வந்து இந்த வீட்டை ரூல் பண்ண போறியா இல்லை நான் வந்து இன்னும் ரூல் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரிலாம். என்னடா இது நம்ம ஊரில் இந்த குளத்துக்குள்ளே மோதிரம் போட்டு மோதிரத்தை எடுத்தால் பொண்ணு ரூல் பண்ணுதா பையன் ரூல் பண்ணுதான்னு வாங்கல, அந்த மாதிரி வந்து அங்கே அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் பார்க்குறா, கேமா ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எல்லாரும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரவங்க எல்லாம் சொல்கிற வார்த்தை இதுதான். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து மூச்சு வரைக்க ஓடும்போது தான் தெரியும் என்னடா இதுன்ற மாதிரி. ஸோ நம்ம டேயும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த கார்ட்ஸ் வந்து நீட்டாக இதில் ஒரு கேம் வந்து சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு எடுக்கிறா. பார்த்தா அதில் டேக் கேம் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே அப்படின்ட்டு நீ ஓட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும், நல்ல வேலை
அதுக்கு என்ன ஓடிட்டா போச்சு. டேய் சூப்பர்! நான் பெரிய ட்ரெஸ்ஸு வாங்கலான்னு சொன்னப்போ, "நீ இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணது நல்லதா போச்சு" அப்படின்னு எல்லார் முன்னாடி அவள் சொல்லவும், டேய் எல்லாரையும் பார்க்குறான். அந்த கசின்ஸு அவனுங்க எல்லாம் வந்து டேயை பார்க்குறானுங்க. ஓ! ட்ரெஸ்ஸு கூட இவ எப்படியும் ஓட வேண்டியது வரும். அதனால வந்துட்டு பார்த்து ஜாக்கிரதையா நீங்க சூஸ் பண்ணீங்களா? அப்படிங்கிற மாரி அவன் வந்து பார்க்க, எல்லாமே ப்ரீ பிளான்டா அப்படிங்கிற மாரி பசங்கலாம் பார்க்குறானுங்க. பாட்டி வந்துட்டு இவ வந்துட்டு என்ன பண்றா, டேயு பாட்டிக்கிட்ட, "பாட்டி நான் அகாடமிக்ஸை விட ஸ்போர்ட்ஸில் தான் பெஸ்ட்டு. பாருங்க நான் தான் ஜெயிப்பேன்" அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லி அவளை அந்த ரூமில் இருக்க சொல்லிட்டு, நாங்கள் இந்த வந்துடுறோம் அப்படின்னு மந்திர சக்திலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தண்ணி தொட்டியில் விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வரணும்ல, வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. நாங்கள் வந்துட்டு வந்துடுறோம்டா, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு போக, கட் பண்ணால் ஒரு ரூமில் பிரைட் ட்ரெஸ்ஸில் க்ரூம் ட்ரெஸ்ஸில் ஸ்டில் டேயு அவங்க வந்துட்டு இருக்காங்க. டென்ஷனாக இருக்கான். என்ன இருந்தாலும் டேயு அப்படியே பேக் ஹக் பண்ண, அவள் கையை பிடிச்சிட்டு பேப் அப்படின்னு சொல்லி இது பண்ண, கேர்ஃபுல் என்ன அப்படின்னதும், எதுக்கு அப்படின்னு கேட்க, இன்னைக்கு நைட்டு நான் சொன்னனே அந்த ஃபேமிலி கேமில் என்னடா கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிஸ் பண்ணுறா. இல்லை சொல்கிறேன். டேயு பார்த்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டேயுங்க அப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்காளா. அப்போது சடனாக டேயு என்ன பண்ணுறா, எதையோ யோசிச்சுட்டு டேயை அப்படியே திருப்புறா. எனக்கு ஒரு விஷயம் இடிக்குது. என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நீ என்கிட்ட அன்னைக்கு சம்மர் கேம்ப் அப்போ ஒரு கதை சொன்னல, வீட்டில் இருக்கவங்க கேமு, கல்யாணம், அதுக்கப்புறம் அந்த க்ரூமை வேட்டையாடி கொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவ பாயிண்ட்டை பிடிச்சிட்டா. இதே மாதிரி இங்கேயும் நடக்குது. பெரிய அரண்மனை வீடு, நீ சொன்ன கதையில் இருக்க போலேயே நடக்குதேடா அப்படிங்கிற மாதிரி டேயு வந்துட்டு டேயிட்ட வந்துட்டு கேட்க, பார்க்குறான். அது அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மெதுவாக அவள் தலையில் கை வைக்கிறான். நெத்தி மேலே கை வச்சு அவன் நார்மலாக அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ ஸ்பெல் மாதிரி போட, டேயு பாவம் அடிக்கடி இப்படி தான் ஏதாச்சும் அவளுக்கு ஃப்ளாஷ் ஆகும் போல், டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிருவா போல். எல்லாத்தையும் மறக்க வச்சே ஒரு வாழ்க்கை அதாவது மைண்டில் இருக்கிறத மறைய வச்சே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் போல் இத்தனை நாளா. இவன் வந்துட்டு டேயு அப்படியே மறந்து போயிடுறா என்ன கேட்டோம் அப்படின்றத. அங்கே பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறா. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இவன் பார்த்துட்டு சொல்லு அப்படின்னதும், இல்லை இப்போ இல்லை, இந்த கேம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேயா அப்படின்னு சொல்ல, நான் அதை சொன்னதும் ஷாக் ஆகிடுவ அப்படிங்கிறா. சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுவ அப்படின்னதும், அப்படியா என்னென்னு சொல்லு, ஏதாச்சும் ஹிண்டாச்சும் கொடு அப்படின்னு சொல்லி டேங் வந்துட்டு கேட்கவும், ஐயோ ஹிண்டெல்லாம் கொடுக்க முடியாது, வெயிட் பண்ணுன்றல்ல, கொஞ்ச நேரம் தானே, கேம் விளையாண்டு முடிச்சதும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இவன் பார்த்துட்டு எனக்கு மண்டை குடைச்சலாக இருக்கும்டி சொல்லுடி அப்படின்னதும், சரி ஹிண்ட் இதுதான், லாஸ்ட் டைம் நீ கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு டேயு சொல்ல, நான் எப்போ, ஏன் என்னாச்சு, நான் எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கவன், பொறுப்பான புள்ள, என்னை பார்த்து கேர்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க, ஆஹா அப்படியா, அப்புறம் எப்படி இப்படி ஆகும், ஒரு வேளை சரி விடு, நம்ம அந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டுடலாம் ஓகேயா. என்ன சொல்கிற நீ, ஏதோ பேசிகிட்டு இருக்க, நான் இருக்க டென்ஷனில் நீ வேற, எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி இவன் கேட்கவும், டேய் அப்படியே அவன் இன்னசென்ட்டாக பேசுகிறது மாதிரி இவளுக்கு எப்படி சொல்கிறது, அவன் ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் கலந்த அந்த ஒரு இன்னசென்ஸில் அவன் பேசுறதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ண, இவன் பார்க்குறான். என்ன டேயு என்ன பிரச்சனை அப்படின்னதும், இல்லை நான் அப்புறம் தான் சொல்வேன், இதுதான் ஹிண்ட்டு, நீ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் ஏதோ தப்பு நடந்துச்சு, விடு உன்னை மன்னிச்சிடுறேன், அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு டேயு சொல்ல, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்க நிலமையில இவ ஒருத்தி புதிர் போட்டு விளையாண்டுட்டு இருக்காளே அப்படின்ட்டு அங்கே சரி நீ இங்கே இரு, நான் போயிட்டு எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னதும், ஓகே கேம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க,
நாங்கள் வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிறான் டேயுங்க. ஓகே அப்படின்னு சொல்லி இவ்வளோ க்யூட்டாக சொல்லிட்டு அங்கே அப்படியே உட்கார்றா. லூசு பையன் எவ்வளோ அழகாக என்ட்டு கொடுக்குறேன், இது கூட புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்க. இவன் போய் அந்த மந்திர தொட்டியில் அவனோட அந்த பவர்ஸை வந்துட்டு கொடுத்துட்டு இவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச வெப்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து கிளம்புறாங்க. இவன் மந்திர தொட்டியில் பவரை விட்ட அந்த கொஞ்சம் ஃபியூ செகண்டில் டேய் இருக்க ரூமுக்கு போக, அதாவது கேம் சூஸ் பண்ணணும்ல அதுக்காக போக. ஆனால் கொடுமை என்னென்னா டேயோட பவரை கொடுத்ததும் அவனோட பவரால் தானே டேயும் மைண்டில் மறைஞ்சிருந்த மெமரிஸ்லாம் வந்து மறைஞ்சிருந்துருக்கும் இல்லையா. அவளுக்கு இப்போ என்ன ஆகிடுது, பவரை கொடுத்ததும் டப்பு 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 டப்புன்னு லாஸ்ட்டாக என்னென்னலாம் நடந்துச்சோ, அவன் எதெல்லாம் மறைச்சானோ அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆக எல்லாம் அவளை அறியாமல் ஏதேதோ அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறா. என்னென்னவோ மைண்டில் வந்து 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 போகுது. டென்ஷன் ஆகுறா. ஓ மை காட் என்ன இது அப்படின்னு சொல்லி தலை வலிக்குது அப்படின்னு ஒரு மாதிரி இதுவாக ஷீட் அப்படின்னு சொல்லி கண்ணை மூட அவள் மைண்டில் ஒரே ஒரு விஷயம், டே அப்போ நீ சொன்ன கதை, இந்த வீடு, இதை பார்க்குறப்போ அது உண்மையா உன் ஃபேமிலியா? நீங்கள் அப்போது நீங்கள் அப்படின்னு சொல்ல, டே அப்போது இதை வந்து அவள் ஆல்ரெடி எப்பயோ கேட்டிருப்பா போல். நீங்கள் விச்சஸுங்கிறத அவள் வந்து கண்டுபிடிச்சிட்டா போல். அதை டே அழகாக ஃபோர்ஹெட்டில் கை வச்சு மறைச்சிருப்பானா. டப்புன்னு டேயு கண்ணை முழிக்கிறா. ப்ரெசண்ட்டில் நார்மலாக பேசியிருப்பாளா, அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வர, இத்தனை நாள் அப்போ என்னை ஏமாத்திருக்கியாட்டே அப்படின்னு சொல்லி பயந்து தலையை பிடிச்சிட்டு இங்கே அவள் ரூமில் உட்காந்துருக்காளா. சத்த நேரத்துக்கு முன்னாடி கேம் அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவள் வேற டேக் கேம்னு ஒன்று சூஸ் பண்ணியிருப்பாள். அதை வந்து அவளுக்கு மைண்டுக்கு வருது. ரைட்டு இன்னைக்கு நம்ம தானே அப்போது வேட்டையாட போகிறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு வெளியே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம்னு பார்க்குறா. அப்படியே டேயோ கண்ணை முழிக்கிறா. மூச்சு வாங்கிட்டு நோ அப்போது என்ன பலி கொடுக்க போகிறாங்களா கடவுளே, நோ நான் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்கணும், இவங்கள பற்றின உண்மையை என் அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அப்போது இந்த வீட்டில் காணாமல் போனவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்களான்னு சொல்லி டேயு அந்த ரூம் விட்டு வெளியே ஓடி வரா. தேங்க் காட் டே நல்ல வேலை ஒரு சிம்பிள் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணான், இல்லைனா நான் எப்படி ஓடி இருப்பனோ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நடந்து வர சத்தம் கேட்க, ஆளுங்கள்லாம் நடந்து வர சத்தம் கேட்க வேறு பக்கம் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. வந்தவங்க ரூமை ஓப்பன் பண்ணால் வேகமாக அந்த ரூம் போக அங்கே பார்த்தா டேயும் இல்லை. கடவுளே வெளியே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி அவள் போக, அது சாதாரணமாக அது வந்துட்டு சாதாரண ஒரு வீடு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு மேஸுக்குள்ளே போன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெளியே வர்றதுங்கிறது. நம்ம டேயுக்கு தான் உள்ளே வந்த வழி தெரியும், வெளியே போன வழி வந்து சரியாக வந்து அவளுக்கு ஞாபகம் இருந்திருக்காது இல்லையா. ஸோ வீட்டை பற்றி தெரியாதவங்க உள்ளே போயிட்டு வெளியே வரவே முடியாது. ஒரு ரூம் இருக்குது, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. அதுதான் அந்த மந்திர தொட்டிலாம் இருக்க ரூமு. அதை அப்படியே பார்க்குறா. ரொம்ப ஆன்டிக்காக இருக்குது, பார்க்க லைட்டாக பயமாகவும் இருக்குது. கொடுமை என்னென்னா இந்த ரூமுக்கு அவள் ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருக்கா தெரியாதனமா. நம்ம டேகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அங்கே வந்து நீ சொன்ன கதையில் இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அதெல்லாம் மைண்ட்லேருந்து வேனிஷ் பண்ணி விட்ருப்பான். இப்போ சொல்லு எங்கே போன, எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் அப்போது எங்கே போனேன் நான் எங்கேயும் போகலையே அப்படின்ற மாதிரி அவள் சொல்லியிருப்பா. இப்போ அந்த ரூமை பார்த்ததும் ஆல்ரெடி இந்த ரூமுக்கு வந்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆக, வெளியே வந்த வழி தெரியாமல் டென்ஷனில் அகைன் போன பக்கமே அகைன் வந்துட்டு எங்கேருந்து வந்தாலோ ஓகேயா அந்த ரூம்லேருந்து தப்பிச்சு வந்திருப்பாள். அங்கேயும் அகைன் ஓடி போயிட்டுருக்கா. இவங்க உள்ளே போயிட்டு டேயு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு எங்கே போயிருப்பான்னு சொல்லி எல்லாம் வெளியே வர, தெரியல அவளை நான் இங்கே தான் இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, டேயு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி டே வந்து கத்தவும் ஒரு பொண்ணு சிரிக்கிறா. டேங்கப்பா என்ன நடிப்பு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு டே அம்மா கேட்டா, அப்போது வெளியே யாரோ ஓடி வர போல் சவுண்டு கேட்குது, வெயிட் அப்படின்னு சொல்லி டே வெளியே வரான். பார்த்தா தூரத்தில் டேயு நிற்கிறா. டேயு என்ன பண்ணுற, ரெஸ்ட் ரூம் எதுவும் போனியா, வா அப்படின்னு சொல்லி டேயும் கூப்பிட, வாட் த ஃபக் நான் அகைன் வந்த பக்கமே திரும்ப வந்திருக்கேன் சே அப்படின்னு சொல்லி அவன் அகைன் திரும்பி ஓட, டேயு நில்லு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி டேயும் கத்துறான். அவன் எப்படி நிற்பா, இதெல்லாம் உங்கள் பிளான் தானே பாட்டி, ரொம்ப சந்தோஷம், நாங்கள்லாம் அப்பா இல்லாத பிள்ளைங்களா இந்த குடும்பத்தில் வளர்ந்தோம் நீங்கள் சொன்னதால். ஆனால் நீங்கள் எங்கள் அம்மா அவங்களோட ஹஸ்பண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க,
கேட்டால் பலி அது இதுன்னு தியாகம் பண்ணாங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு தியாகச்செம்மல் பட்டம் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க அந்த தியாகிங்கள ஆக வேணாமா? இன்னைக்கு ஆவாங்க பாட்டி. கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்டே இவங்க ஒரு பெரிய தியாகியாக மாறுவான் பாருங்க அப்படின்னு சொல்லி, டேய் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெப்பன்ஸ் ரூமுக்கு போயிட்டு இந்த பசங்களாம் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போக பாட்டி பார்க்குறாங்க. ரைட்டு, நம்ம பண்ண வேலையெல்லாம் தெரிஞ்சிச்சு போல் இதுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேயுங்க அவள் போயிருப்பா இல்லையா, அவன் பின்னாடி ஆல்ரெடி ஓடி இருப்பான். இவங்க வந்து கசின்ஸ்லாம் வந்து டேவை கொல்றதுக்காக வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப நம்ம ஜேகே உள்ளே போகிறான். பாட்டி பார்க்குறாங்க. கவலைப்படாதீங்க பாட்டி, நான் கண்டிப்பாக உங்கள் பக்கம்தான். கண்டிப்பாக நான் டேயுவை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன வெப்பனை சூஸ் பண்ணுவான். இதான் அவனோட ஃபஸ்ட்டு வந்துட்டு கேம். ஓகேயா? ஸோ அதனால் என்ன வெப்பனை சூஸ் பண்ணுவான்னு சொல்லி பாட்டியும் அவங்க தங்கச்சிங்களும் வந்துட்டு பார்க்க கரெக்டாக போய் அங்கே ஒரு ஆக்ஸ் இருக்குமா, யாரோடது, இவங்க அம்மாவோடது. அதை எடுக்கிறான். எடுத்துகிட்டு கிளம்ப இந்த தங்கச்சி பாட்டிங்களாம் இருக்குதுங்க இல்லையா, அதுங்க பார்த்துட்டு இவன் தெரிஞ்சு அந்த வெப்பன் எடுக்கிறானா இல்லை தெரியாமலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டி சொல்ல, இன்னொரு பாட்டி அவன் அந்த கோடாரியை பிடிச்சிருக்கத பாரு, அப்படியே பாப்பா பிடிச்சிருக்க மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம ஜேகேயோட அம்மா, அவங்களோட வெப்பன் தானே அது, அவங்க எப்படி ஹோல்ட் பண்ணுவாங்களோ அதே போல் இவன் சின்ன பையனாக இருந்தாலும் அதே போல் இது பண்ண, அவளோட வாரிசு தானே, அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சடனாக பாட்டிக்கு ஒன்று தோணுது. எதனால் இப்போ டேயு வந்துட்டு இப்படி ஓடுறா, இவ்வளோ நேரம் வந்துட்டு அமைதியாக இருந்தவ, இவளுக்கு எப்படி வந்துட்டு தெரியும் இவளை கொல்றதுக்காக தான் நம்ம இந்த கேம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு தான் ஓடுறான்றது நல்லா புரிஞ்சிருச்சு. ஏன்னா டேயுவோட மூஞ்சில் இருந்த அந்த பயம், மரண பீதி, அதை வந்து பார்த்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா. எதனால் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அவங்களுக்கு தோணுனது, டே அவனோட வந்துட்டு பவர்ஸை யூஸ் பண்ணி அவள் மைண்டில் இருக்கிறத வேனிஷ் பண்ணியிருக்கலாம். இப்போது அவனோட பவரை மறுபடியும் மந்திர தொட்டியில் விட்டதுனால அவன் பவர்லாம் வந்து இதுவாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு மறுபடியும் எல்லா விஷயமும் ஞாபகம் வந்திருக்கும். அதனால தான் அவன் ஓடுறா போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பாட்டி மறுபடியும் ஒரு சதி வேலை பார்க்குறாங்க. அவங்க உட்காந்த இடத்துலேருந்தே மைண்டில் டேயோட பவர் மட்டும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் மந்திர தொட்டிலேருந்து எடுத்து மறுபடியும் டேக்கிட்டே அது பறந்து போகிற மாதிரி இவங்க யாருக்கும் தெரியாமல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த பவர் என்ன பண்ணுது, டேயை தேடி வேகமாக வந்துட்டு அது பறந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேயா? ஓகேடா செல்லக்குட்டீஸ், இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். மீதி கதையை நாளைக்கு பார்க்கலாம். டடா பை, டேக் கேர், அன்யாங். சாரி.